அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு. ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன், இப்படி நிறைய. ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துமா, ஒரு விடியலை தருமா அப்படின்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் உங்களை அளவு கடந்த மகிழ்ச்சியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தை மாதமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னன்னாக்கா மனசில் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறதற்கான ஒரு தொடக்கமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னக்கா பூர்வீகம் இல்லை ஆன்மீகத்தில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் பூர்வீக பயணம் என்பது ஏற்பட்டிருக்கும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுக்காக பங்கேற்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு அழைப்பு வரும். இல்லைனா குலதெய்வத்தை போய் குடும்பத்துடன் சந்திக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். நீங்கள் சும்மா இருந்தாவே எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் பாட்டி ஏதாவது ஒன்று பேசுவீங்க பாருங்கள், அங்கே தான் ஒரு சிறிய தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஏற்று செயல்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த தை மாதம் வெற்றியை கொடுக்கும். யோசித்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக யோசித்தா தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களை, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய கனவுகளை பிளான் பண்ணுவாங்க.
குழந்தைகளோட எதிர்கால மகிழ்ச்சிக்காக, அதுக்காக இவங்களோட மகிழ்ச்சியை குறைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குழந்தைகளோட நிறைய பேர் என்னக்கா இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் நிறைய பேரை பார்க்குறோம் என்னென்னாக்கா குழந்தைகளோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைக்கணுன்றதே இவங்களுக்கு பெரிய ஒரு அழுத்தமாக மாறிது. ஏன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்க வளர்ந்துச்சு, டாக்டர் ஆச்சு, கலெக்டர் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. இன்றைக்கி ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்தே ப்ரெஷரில் தான் ஓடுது. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம், வரணும், வேனை பிடிக்கணும், ஃபீஸை கட்டணும். ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. அது சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா குழந்தைகளால் அவ்வளோ ஒரு அழுத்தம், இவங்க வேலையை செய்ய முடியாது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துன்னே இருக்கும். ஸோ இந்த தை மாதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் இது உங்களுக்கெல்லாம் கை வந்த கலை தானே. ஸோ எதையும் ஆளுமை செய்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பதனால உங்களுடைய அறிவுத்திறனை கொண்டு இதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கடன் சுமை என்பது ஏற்படலாம். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது வரும். இல்லைனாலும் நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள்கிட்ட கடனை கேட்டுருவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தர்மமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினா அவமானப்படக்கூடிய சூழல் தான் ஏற்படுது. சிம்மராசிக்காரன் 10,000 வாங்கினாலும் சரி, 10 கோடி வாங்கினாலும் சரி, கடனால் ஒரு அவமானம் என்பது சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருடைய மைண்டு ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவங்களால கடனாக வாங்கக்கூடிய விஷயங்களை கட்ட முடியாமல் நிறைய பேர், இல்லைன்னா அது கட்டிக்கினே இருக்கணும். ஒன்று கட்ட முடியாது, இல்லை கட்டிக்கினே இருக்கணும். நான் சொல்லுவேன் அனுமான் வால் மாதிரி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் என்னென்னாக்கா இந்த கடன் சுமையை கொஞ்சம் அதிகரிச்சிக்காதீங்க. ஏன்னா இதனாலேயே தான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கெடக்கூடிய வாய்ப்புகள். கடன் இல்லாத சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிக ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு சின்ன கடன் வாங்கும் போது அது உங்கள் மகிழ்ச்சியை ஏதோ ஒரு ரூபத்தில் தடைப்படும். ஏன்னா கடன் வாங்காதே பழக்கமாக வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, கடன் இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியாது, சிறிய கடன் இருக்கட்டும், அதையே வழக்கமாக வச்சுக்காதீங்கன்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா மனத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த பொருளாதார வரவு, அந்த பிளான் பண்ண எல்லா விஷயங்களும் தன வரவு, தன ஆகர்ஷணம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் போட்ட பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இந்த தை மாதம் நடத்தி கொடுக்கும். அதனால் தன வரவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை அப்படியே எங்கேயாவது புக்கு கட்டில் சொருவி வைப்பாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2026 சிம்மராசிக்காரர்கள் உங்கள் பணத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் இல்லை ஃபைலில் வச்சு சேமிக்க பழகி பாருங்கள். அது மயில் குட்டி போடுற மாதிரி பெருக்கத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா சின்ன வயசில் எல்லாமே பசங்க சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்க நிறைய பேர் மயிலை வந்து புத்தகத்தில் வச்சா மயில் குட்டி போடணுவாங்க. ஆனால் குட்டி போட்டுச்சா இல்லையா தெரியாது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பணத்தை புத்தகத்தில் வச்சு ஒரு நோட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களோட சேமிப்பு உயரும், 100% உயரும். இது நிறைய பேர் சொல்லி பண்ண வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது உயர்ந்து இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தை இந்த 2026 பரிகாரமாகவே இன்னையிலேருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மிக ஒரு உங்களோட சேமிப்பு என்பது கண்டிப்பாக உயரும். மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறிய பயணங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் பயணம் போகலன்னா கூட அவங்க கேட்டால் பயணத்துக்கு அலோவ் பண்ணிடணும். நீங்கள் போகக்கூடாது அதெல்லாம் சொன்னீங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய மனக்கசப்பு என்பது ஏற்படும். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்லி காமிப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் அதை சொன்னீங்களே இன்றைக்கி ஏன் செய்ய மாட்டேன்றீங்க இப்படிலாம் காமிப்பாங்க. அதனால் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் பழைய விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதம் இல்லை, அது எப்போதும் தவிர்த்துக்குங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய பொருட்சேர்க்கை என்பது ஏற்படும். இல்லை புதில் சேர் வாங்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ உணவு முறையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு வந்து சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா பணம் வராது, அதான் பிரச்சனை. ஸோ பண வரவு அதிகமானனா அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டா பண வரவு பெருகும், உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும்.
ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறிய அனுபவத்தை கூட உங்களை அப்படியே பக்குவப்படுத்தின்னு வராரு. ஆல்மோஸ்ட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதால இன்னும் மேலும் நிறைய அனுபவங்களை உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக சில அனுபவங்களை கொடுத்துட்டே இருப்பார். இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களை செதுக்கக்கூடிய உங்களை சிலையாக செதுக்கிறதுக்கான ஒரு விஷயமா நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் என்னடா லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை இந்த மனநிலையை தடை பண்ணிடும். அதனால் என்னென்னாக்கா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் என்னென்னாக்கா உங்கள் ஆன்மீகத்தை அளவாக வைத்து கொண்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஆன்மீகத்தில் போய் முங்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அழுத்தமாக மாறிவிடும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.